அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிதான் பொதுவாக பார்க்குறோம். இந்த குரு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். எப்போ வர்றார்? மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் புதன்கிழமை மதியானம் சுமார் 1 மணிக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ உங்களுடைய ராசிக்கு எங்கேயெல்லாம் பார்க்குறார் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சுமார் ஓராண்டுகள். இந்த ஓராண்டுகளில் அவர் சுமார் 4 மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2024 வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அங்கேயே தான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல. பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த நட்சத்திரங்களில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த ஓராண்டு காலங்களில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் இதனால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவர் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். 12ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில், வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். முதலீடுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த பயிற்சியில் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல முதலீடு பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா என்ன? தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதை நம்ம அடுத்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் முதலீடுன்னு ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு காரணம். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம் தான் எல்லாரும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடுக்கு போகணுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கண்டிப்பாக நீங்கள் அப்ராடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்காரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஆக 8ஆம் இடம் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் கூட அதனால தான் அந்த கடுமையான போராட்டத்துக்கு இடையில் நீங்கள் வெளிநாட்டு பயணம்னு சொன்னேன். அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்னா நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு டெஃபினட்டாக பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியில் நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனாலும் நீங்கள் போராடி தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்களும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அல்லது அரியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதோட நீங்கள் ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக அதெல்லாமே வந்துடும். வருவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான், போராடி தான் நீங்கள் ஜெயிக்கணும். ஏன் இந்த போராட்டங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம்.
ஆக எடுத்து ஈஸியாக லகுவாக நம்ம அதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக கொஞ்சம் அவருடைய தெய்வ அனுகூலத்தை கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் தான் மிதுன ராசியில் கலந்தவங்களுக்கு இந்த பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்து அவருடைய பார்வை, அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஃபஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதை நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஐடி படிக்கிறீங்க, டிப்ளமோ படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இது எல்லாவற்றுக்கும் மேலே வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணம் அவருடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால. ஆக நீங்கள் இந்த காலங்களில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள், சோர்சஸ் உங்களுக்கு அமையும். அதோட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நம்ம அம்மாவுடைய அன்பு, ஒரு ஆதரவு எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கும் மேலே குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, நார்மலான ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே இதே தான் பலன். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றம், முன்னேற்றம் குரு பகவானுடைய பயிற்சி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் மெயினாக எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனமாக இருங்க. குறிப்பாக அதை நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. விரும்பி பண்ணால்தான் அந்த வேலையை உங்களுக்கு நினைச்சு நிற்கும். இது ரொம்ப முக்கியம். ஆகையினால 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட். ஆக எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையில் தான் இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தான் உங்களை திருப்திகரமாக வச்சுக்கணும். உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எனி இல்லாஸாக இருக்கட்டும், உங்களுடைய மனசு தான் இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை அவர் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்வையிடக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்க. ஏன்னா இந்த பயிற்சியில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆகையினால உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த வார்த்தையை தான் இப்போ நான் செலவுன்னு சொல்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் கணத்தை பார்க்குறார். இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஹைலைட்டு. அவருடைய பார்வை உங்களுடைய வேலையில் படுது. வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது.
வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குதுன்னு சொன்னாலும் கூட கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமே ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க ஆர் எனி அதர் எம்என்சியில் இருக்கீங்க ஆர் ஃபியூச்சர் கன்சல்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாப் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை உண்டு. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி டெஃபினட்டாக இந்த பயிற்சி முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் லோன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் லோன் கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலோ அல்லது வெளியேற்றப்பட்டிருந்தாலோ உங்கள் வேலையின் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம், வருமானங்கள் கெயின் இருக்குது. இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கான ரெகக்னைஸ் இல்லை என்னுடைய ஜாப்பில் என்னுடைய கெரியரில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சியில் யாரும் நீங்கள் தேவையில்லாமல் செக்யூரிட்டி எதுவும் போடாதீங்க. கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம், இது ரொம்ப முக்கியம். வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஸ்பியூட்டில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த இதில் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் அவங்களால பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டுமே இந்த காலங்களில் இருக்குது. நீங்கள் ஏதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கடினமான போராட்டத்துக்கு இடையில தான் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உண்டு. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகள், இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நார்மல். பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் பார்ட்டியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மதேவனுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடையும் சரி, சித்தர்களுடைய வழிபாடுகளையும் சரி பெரிய லெவலில் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.